இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. மேடம் மேடம் இது ஸ்கூல் இல்ல. இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குது. அவன் ஒண்ணு சின்ன பையனும் இல்ல. சரி இல்ல அந்த பையன் மீரா அழாதடி மாயா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மா என்ன அடிக்கடி வந்து பாப்பாங்க, வீட்லயும் பாப்பாங்க, காலேஜ்ல வந்து பாப்பாங்க. உங்களுக்கு அவன் நல்லா படிக்கணும்னு ஆசை. உங்க குடும்பத்துல யாரும் டிகிரி படிக்கல, இவனையாவது எப்படியாவது படிக்க வச்சலான்னு தான் நானும் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணேன். ஆனா மீரா எனக்கு புரியுது, அவன் முட்டாள்தனமா பண்ணிருக்கான். இதுல ஓமையில என்ன தப்பு இருக்கு? இல்ல என்னால தானே நான் தான் அவனை எல்லாரும் முன்னாடி திட்டேன். ஆனா எல்லாரும் முன்னாடி திட்டினாவது அவன் கிளாஸ்ல ப்ராப்பரா இருப்பான், நல்லா படிப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் மீரா மேடம் அழாதீங்க, பிரின்ஸ் மேடம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க, நீங்க அழாதீங்க. மீரா அழாதடி, உன் மேல என்ன தப்பு இருக்குது? நீ டீச்சரா அவனை பாஸ் பண்ண வைக்கணும், அவனை நல்ல மார்க் எடுக்க வைக்கணும் தானே நீ பண்ண. உன் மேல என்ன தப்பு இருக்குது? ஒன்னும் ஆகாது. என் டாடி தான் வந்திருக்காங்க. தேங்க் காட். யாரோ காலேஜ்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போல. நல்லவேளை என் டாடி ரவுண்ட்ஸ்ல இருந்தாரா, அவர் தான் வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர்கிட்ட நான் உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் பேசுறேன் அவர்கிட்ட. வேற யாராவது போலீஸ் வந்திருந்தா என்னால பேச முடியாது. ஆனா நல்லவேளை பாத்தியா, நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன், பயந்துட்டே இருந்தேன். ஐயோ இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கு இது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமேனு ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். நல்லவேளை என்கொயரிக்கு என் டாடியே வந்துட்டாரு. நான் பேசுறேன் மீரா, நான் பேசுறேன். என் டாடிட்ட நான் பேசுறேன். எதுவும் ப்ராப்ளம் வராது. இல்ல மாயா, நான் தானே தப்பு பண்ணேன். என்னைய அவங்க என்கொயரி பண்ணட்டும். மீரா மேம் அழாதீங்க, உங்க மேல எந்த தப்பு இல்ல. அது இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. அவங்க நல்லதுக்கு நம்ம எது பண்ணாலும் அது நம்மளுக்கு. ஏ மீரா அழாத, நான் பேசுறேன். என் டாடிட்ட நான் பேசுறேன். உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்டி உனக்கு. எதுக்கு அழற? இரு, நான் போய் டாடிட்ட பேசுறேன். போங்க, ஹாஸ்பிடலுக்கு கால் பண்ணுங்க, ஸ்டூடெண்டோட ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். டாடி. மாயா, என்ன ப்ராப்ளம்? அந்த பையன் எந்த கிளாஸ்? டாடி அவன் ஐடி ஃபைனல் இயர். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இவ்வளவு மெச்சூர்ட் இல்லாம நடந்துட்டா? என்ன பிரச்சனை? ராகிங்கா? டாடி அதெல்லாம். என்ன ப்ராப்ளம்? காலேஜ்ல ராகிங்கா? சீனியர் ரேக் பண்ணிருக்காங்களா? டாடி அது. என்ன ப்ராப்ளம்? ஒரு டாடியா நான் கேட்கல, நான் டியூட்டில இருந்து கேட்கிறேன். என்ன ப்ராப்ளம்? அது டாடி, அது அவங்க கிளாஸ் பசங்க கிட்ட கேட்டேன். அந்த பையன் ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் போல, கரெக்டா படிக்கிறது இல்ல, அட்டெண்டன்ஸும் கரெக்டா இல்லன்னு நினைக்கிறேன் டாடி. அவ புவர் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால அவங்க கிளாஸ் லெக்சரர் அவனை திட்டிருக்காங்க. அது திட்டினது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி திட்டிருக்காங்க போல. அதனாலதான் அந்த பையன் சூசைட் அட்டெண்ட் பண்ணிரான்னு அவங்க கிளாஸ்ல பேசிக்கிட்டாங்க டாடி. சூசைட் அட்டெம்ப்டா? அது அப்படிதான் பேசுறாங்க டாடி. உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டேன், அவங்க அதான் சொல்றாங்க. உங்க கிளாஸ் மேம் கொஞ்சம் இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்கறாங்க. அவங்க ஏதோ எல்லாரும் முன்னாடி திட்டிட்டாங்க போல. சோ அதான் இந்த இன்சிடென்ட். ஃபேக்கல்டி யாரு? அதோ அங்கதான் நிக்கிறாங்க டாடி. மீரா அவங்கதான் அவங்க கிளாஸ் ஃபேக்கல்டி. உங்க பேர் தான் மீராவா? சார். உங்க கிளாஸ் தான் அந்த பையனா? சார் ஆமா சார். நீங்க ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கல, காலேஜ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கிறீங்க. சின்ன பசங்களை தான் நம்ம அடிச்சோ திட்டியோ வழக்கி கொண்டுட்டு வரலாம். இவங்க எல்லாம் வளர்ந்த பசங்க, பெத்தவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்க வயசு அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி திட்டிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும், நல்ல கிரேட் எடுக்கணும் தான் ஆசைப்படுறாங்க, கனவு காண்றாங்க. ஆனா எல்லாரோட கனவும் நடக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு நீங்க தான் கிளாஸ் எடுக்கிறீங்க, லாஸ்ட் பெஞ்சுக்கு நீங்க தான் கிளாஸ் எடுக்கிறீங்க. கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அதுல இருக்கிறான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அதுல இருப்பான். நீங்க தான் கத்துக்கணும்.
கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அது தெரியல உங்களுக்கு. ஸ்டூடெண்ட் ஐசியூல இருக்கான், ரிப்போர்ட் வந்துடுச்சு, நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, என்கொயரி இருக்குது. சார் ஒரு நிமிஷம். ஏப்பா நீ? சார் நானும் அவங்க கிளாஸ் தான், பிடெக் ஐடி ஃபைனல் இயர். சார் அந்த பையன் அவன் அவன் என் பக்கத்துல தான் உட்காந்துருப்பான், என் பெஞ்ச் தான். ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்தே அவன் கிளாஸ்ல இல்ல, ஜவா கிளாஸ் போயிட்டு இருந்தது. மீரா மேம் தான் கிளாஸ் எடுத்தாங்க. நீங்க வேணா கிளாஸ் பீரியட் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல மீரா மேம் கிளாஸ்ல தான் இருந்தாங்க. சரிப்பா இருக்கட்டும். அதுக்கும் அந்த பையன் சூசைட் அட்மினுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன சொல்ல வர? சார் அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க சார், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கனி மரியாதையாத போலீஸ் கிட்ட காட்டு. உங்களை நடந்ததெல்லாம் சொல்ற, எல்லாத்தையும் சொல்ற, உண்மையை மட்டும் சொல்ற. ஏதாவது மாத்தி சொன்னேன்னு வச்சுக்கோ, அவளை என்ன பத்தி தெரியும்ல உனக்கு. இதுக்கப்புறம் நீ காலேஜ்ல இருக்க மாட்ட, நீ எப்படி இருப்ப தெரியும்ல. நான் என்ன சொல்றது? என்ன சொல்றதா? இப்ப நடந்தது சொல்லு, எதனால அவன் அப்படி பண்ணான்னு சொல்லு. அவளை நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்கிட்ட மாட்டுன பொண்ணாச்சேன்னு பார்க்க மாட்டேன், அவளை ஏதாவது பண்ணி விட்டுருவேன். மரியாதை எல்லாத்தையும் சொல்லு. சொல்லுடி. ஏய் கண்ணீர் அப்புறம் வைக்கலாம், சொல்லு முதல்ல. சார் அது உன் பேர் என்னம்மா? ஏய் கேக்குறாங்களா, சொல்லுடி. சார் என் பேரு கனி. என் மாடு, மேட்ரு சொல்லு. சார் நானும் மணியும் 1 வருஷமா லவ் பண்ணோம். ஆனா எனக்கு வீட்ல அலைன்ஸ் பாக்குறாங்க. இன்னும் 2 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிடும். காலேஜ் முடிஞ்சோடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அத நான் அவங்கிட்ட சொன்னேன். நம்ம பிரேக்கப் பண்ணிடலான்னு சொன்னேன். அதுக்கு அவன் மேல சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. சார் அது அவன் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா. தெளிவா சொல்லுடி. நான் எதை வச்சு நீ வரப்போற? படிக்கவும் மாட்டேங்கிற, அரியரா வச்சிருக்கிற, எப்படி நீ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாட்ட? நீ எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொன்ன. டாக்டர் மாப்ள எனக்கு பாத்திருக்காங்க. நீ வந்து ஏய் நான் இங்கதான் இருக்கேன். அதான் நீ எல்லாம் காலேஜ் வரதே வேஸ்ட். இதுல எங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்கு வேஸ்டா வரேன்னு கேட்டேன். மேல சொல்லுடி. சார் அது உன்னையெல்லாம் யார் காதலிப்பா? உன்னையெல்லாம் டைம் பாஸ்க்கு தான் எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுற சொல்லுடி. அப்படின்னு கேட்டேன். அதுக்காக இப்படி எல்லாம் பேசாத, நீ இல்லனா நான் செத்துருவேன்னு சொன்னா. ஏய் கனி, அது எப்படியப்போ என் முகத்துல முழிக்காதுன்னு சொன்ன. நான் தெரியாம சொல்லிட்டேன். அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி இதை பாருங்க, இதான் அந்த பையனோட புக்கு. என் பக்கத்துல தானே உட்காந்துருக்கான். இப்பயும் இப்படிதான் எழுதிக்கிட்டே இருப்பான். டேபிள் கூட ஐ லவ் கனின்னு தான் எழுதி வச்சிருப்பான். லாஸ்ட் கிளாஸ் ஜவா கிளாஸ், மீரா மேம் கிளாஸ், அதை அவன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. அவன் கிளாஸ்லயே இல்ல. காலேஜ் பெல் அடிச்சோன்னே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சார் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. சார் அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் நான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கேன். சார் உங்களுக்கு வேற ஏதாவது என்கொயரிக்கு டீடைல்ஸ் தேவைப்படுச்சுன்னா நான் வரேன் உங்க கூட. அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். உங்க வீடு எங்க இருக்குன்னு கூட தெரியும். அப்புறம் டார்லிங், மாய டார்லிங், உன் டேடி உன்னை விட ஸ்மார்ட்டா செம்ம கிளவரா இருக்காரு. இப்பதான் புரியுது நீ எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கன்னு. ராம்
ஆமா டார்லிங், நான் சொன்னோனே டக்குன்னு புரிஞ்சுட்டாரு. காலேஜ் வேணா உங்களோட தான் இருக்கலாம், ஆனா அதை உருவாக்குறதே ஸ்டூடெண்ட்ஸ் தானும் புரிஞ்சுக்கிட்டாரு. உருவானதுக்கான மொத்த கிரெடிட்ஸும் டீச்சர் தானும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது காலேஜ் கிளாஸ் முடிஞ்சிச்சு. பசங்க எல்லாருமே கேம்பஸ் விட்டு போயிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கிளாஸ்ல இல்ல. அப்புறம் எப்படி மாயா, இந்த இன்சிடென்ட பிரின்சிபல் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நியர்பை போலீஸ் தான் வந்திருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் தான் வந்திருப்பாரு. ஆனா ராம், என்ன சொல்ற? ஆக்சுவலி நீ ரொம்ப கிரேட். காலேஜ்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆனோடனே பதறிட்டல. ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி உன் டாடி வந்துட்டார்ல என்கொயரி பண்றதுக்கு, அதான் கேட்டேன். தட்ஸ் குட். ராம், அது என் டாடி இங்கதான் ரவுண்ட்ஸ்ல இருந்தாரா? ஓகே. அப்போ ஓ சாரி மீரா, உன்னை பிக்கப் பண்ண வந்தாரா? ஆனா இன்னைக்கு நீ கார்ல தானே வந்த? கார் பார்த்தனே, ஏதாவது ப்ராப்ளமா கார்ல? அது ராம், ஆமால, உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்காரு. ஆனா பாரு, அவருக்கு இங்க ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. ஆமா, அவர் தானே வரணும். எப்படி இருந்தாலும் கரஸ்பாண்டன்ட் சார் உங்க அப்பாக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பரவாயில்ல, உன் டாடிக்கு தெரிஞ்சிருக்க. பரவாயில்லையே, காலேஜோட நேம் ஸ்பாயில் ஆயிடும்னு டக்குன்னு வந்துட்டாரு. ஆமா டாடிட்ட கூட நான் சொன்னேன். அது மீரா மேல தப்பு இல்லைன்னு டாடிட்ட நான் சொன்னேன். என்ன சொன்ன? அது அந்த பையன் மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா மீரா அவ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்லாவே டீச் பண்ணுவா, நல்ல ஸ்கோர் தான். ஸோ அவ எதுவும் அவ மேல மிஸ்டேக் இருக்காதுன்னு தான் நான் டாடிட்ட சொன்னேன். அப்படியா? ஆமா, டாடிட்ட சொன்னேன். அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். டாடி தான் என்கொயரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் தானே, அதனாலதான். மாயா, உன் மொபைல கூட. மொபைலா? எதுக்கு? ஐயோ மாயா, நான் இது வரைக்கும் கமிஷனரை மீட் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அதுவும் நம்ம காலேஜ்ல என்கிட்ட பேசுறாரு. நான் அவருக்கு எவிடன்ஸ் காமிச்சிருக்கேன். See, such a great time, such a great scene, you know. So, உன் மொபைல கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். உன் டாடி கூட இது செல்ஃபி பா. இந்த சீனை கேப்சர் பண்ணி கொஞ்சம் செல்ஃபிஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டேட்டஸ்ல வச்சேன்னு வச்சுக்கோ, அப்பா எனக்கு செம்ம கெத்தா இருக்கும். மொபைல் கூட. மொபைலா? ஓ மொபைல் என்னாச்சு? என் மொபைல் வாக் ஆகல மாயா. அது ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது. அதை சர்வீஸ்க்கு கொடுக்கணும். கிளாரிட்டியே இல்ல. உன் ஃபோன் கூட சீக்கிரம். அப்புறம் டாடிக்கு டியூட்டி வந்துடும். அவரே பாவம் ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு. இங்க வந்து இந்த கேஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு. சீக்கிரம் உன் மொபைல் கூட. நான் ஒரு 2-3 செல்ஃபி எடுத்துக்கிறேன். நீயும் வரியா? நீ பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, மூளையும் செம்ம ஸ்மார்ட். கண்டுபிடிச்சிட்டல? நான் தான் கால் பண்ணி என் டாடியை வர சொன்னேன்னு கண்டுபிடிச்சிட்டல. ஆனா நான் மாட்ட மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியல. அவ இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம். அவ என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட மாட்டுவா. என்கிட்ட இல்லாதத நீ எப்ப அவகிட்ட பாத்தியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவளை எப்படியாவது மாட்டி விடுறதுன்னு. கேமை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி சிக்கிறான்னு மட்டும் பாரு. மாயா டார்லிங். அது ராம் டார்லிங், மொபைல கூட. அது மொபைல் என்கிட்ட இல்ல. அது அது சார்ஜ் இல்லையா? ஆமா ஆமா, சார்ஜ் தான் இல்ல. அது சார்ஜ் போட்டிருக்கியா? ஆமாமா, அது கார்ல, என் கார்ல சார்ஜ் போட்டிருக்க. அப்ப உன் கார் நல்லாதான் இருக்குது, எந்த ரிப்பேரும் இல்ல. நீ கார்ல தானே வீட்டுக்கு போற? எது? ஆமா, கார்ல தான் போவேன். அப்படின்னு சொல்லும். என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா விளையாட்டும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல நான் ஜெயிக்கணும்னு கோல் செட் பண்ணுவேன். அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நீ என்ன பண்ற, இனிமே உனக்கு விளையாடணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிடுற. மீரா கிட்ட எல்லாம் விளையாடாத. ஏன்னா அவளுக்கு படிக்க மட்டும் தான் தெரியும், விளையாட தெரியாது. சோ டார்லிங், நீ என்ன பண்ற, இனிமே உனக்கு எப்பெல்லாம் விளையாட தோணுதோ என் கூட சேர்ந்து விளையாடுற. உனக்கு கேமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், விளையாட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன டார்லிங், கூப்பிடுறியா? அப்புறம் இன்னொன்னு, இந்த உலகத்துல எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். எதுக்கும். அதிக வாக்குகள் பெற்று நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள்.
Yeah, I'm a big buzzing you up in your trap. Can't even see me when I come attack. You know you're liking the way that I back it up. It's every day that I'm stacking up. Why don't you try to come closer? I'm on the beat that composer. All of you haters got nothing on me. You'll be testing my limits, you'll see. ராம் ராம் நான் உங்ககிட்ட பேசணும். இப்போ வா. ஐயோ, நான் இப்போ விளையாடுற மூட்ல இருக்கனே. சாரி, பாஸ்கெட் பால் விளையாடுற மூட்ல இருக்கேன். நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். எனக்கு இப்போ மூடு இல்லையே. ஐ மீன் பேசுறதுக்கு மூடு இல்லையே. நான் ஒண்ணு பண்றேன். எனக்கு எப்ப மூடு வருதோ அப்போ உனக்கு டெக்ஸ்ட் பண்ணவா? அப்ப நம்ம விளையாடலாம். சரி, ஐ மீன் அப்ப நம்ம பேசலாம். ஐஷு, என்னடி ஆச்சு உனக்கு? லீனா, என்னாச்சு? போலாமா? பூச்செடி வாங்கலான்னு கூட்டிட்டு வந்த, பொக்கேவை கையில வச்சு நிக்கிற. லீனா, எனக்கு இதை பார்த்தோன்னே ராம் ஞாபகம் வந்துடுச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அன்னைக்கு நான் இதே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். காலேஜ்ல கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாளுங்க. லவர்ஸ் டே முடிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு, என்ன இன்னைக்கு போய் சுத்திட்டு இருக்கிற எப்படின்னு. நான் அன்னைக்கு நான் ரெட் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ரெட் ரோஸ் வாங்கிட்டு தான் அவன்கிட்ட போய் பேசினேன். ஆனா அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் எதுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எதுக்கு பொக்கே கையில வச்சிருக்கேன்னு கூட அவனுக்கு தெரியல. அவன் எப்பயும் போல என்ன ஃப்ரெண்டா கலாய்ச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு இந்த ரோஸ் பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அம்மாடி, அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சியா இல்லையா? ஏதோ ஃபோன் நம்பர் வச்சு சிம் கார்டு ஆஃபீஸ்ல ட்ரை பண்ண போறேன்னு சொன்னியே, ட்ரை பண்ணியா இல்லையா? பண்ணே இல்லைனா, அதையும் பண்ணி பார்த்துட்டேன். யூஸ் இல்ல. அவன் சிம் கார்டு சென்னை அட்ரஸ்ல தான் வாங்கியிருக்காங்க. அவனோட நம்பர் சென்னை அட்ரஸ்ல தான் வருது. அதுல தேனி அட்ரஸ் இல்ல. அநேகமா அது அவங்க பெரியம்மா வீடா கூட இருக்கலாம். ஆனா நம்ம அங்க போக முடியாதுல்ல. அந்த அட்ரஸ் வச்சிருக்கேன், ஆனா கண்டுபிடிக்க முடியலடி. ஏண்டி, அவன் கூட அவனை தேடி வரமாட்டான்? அவனை தூரமா இருந்து பார்க்கணும் நீ தேடுற, அவனுக்கு உன்னை தேடணும்னு தோணலையா? அவன் மனசுல இன்னும் நீ இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? தப்பா நினைக்காதடி. இந்த காலத்து பசங்கெல்லாம் நம்ம கூட இருந்தாலே கிரஷ் அது இதுன்னு சேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ வேற சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க, மனசு ஒத்து போகல. அவனுக்கு நீ வேணும்னு நினைச்சிருந்தா அவன் இங்கே காலேஜ் கண்டினியூ பண்ணிருப்பான்ல. இதை நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். நீ ஏதாவது தப்பா நினைச்சு போயிடுதான் நான் உங்ககிட்ட சொல்லல. அவன் உங்ககிட்ட ட்ரூவா இருந்திருந்தா இங்கேயே படிச்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் நீங்க 2 பேரும் பேசலன்னா கூட பார்த்துட்டாவது இருந்திருப்பீங்கல்ல. இதோ இப்போ உனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது. பேசலனா கூட பரவாயில்ல, தூரத்துல இருந்து பாத்துறேன், பார்த்துட்டு நீ கனடா போயிடுறேன்னு சொல்ற. அவனுக்கு தோணி இருந்தா அவன் கூட வந்திருப்பான்ல. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? இது நீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? உங்களையா? எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்குது.
என்ன ஞாபகம் இல்லையா? இல்லங்க, எங்கேயோ பாத்திருக்கேன். சட்டன் ஞாபகம் வரல, ஆனா பார்த்த மாதிரி தான் இருக்கு. மறந்துட்டீங்களா? இல்லங்க, சட்டன் ஞாபகம் வரல, ஆனா நான் பாத்திருக்கேன். இங்கதான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் ஜூலை 8ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு என்ன கூட என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து காப்பாத்துனீங்களே. என் ஃப்ரெண்ட் என் கையை பிடிச்சிட்டு வம்பு பண்ணிட்டு இருந்தா. அப்போ நீங்க வந்து அவனை அதட்டினோன்னு அவன் போயிட்டானே, மறந்துட்டீங்களா? வால்டாக்ஸ் ரோட்ல ஜூலை 8 நைட்டு 9 மணிக்கு. அப்பாடா, என்னங்க இவ்வளவு ஷார்ப்பா ஞாபகம் வச்சிருக்கீங்க? டேட் டைம் கிரேட்ங்க. நீங்க தெரியல, நம்ம மீட் பண்ணிருப்போம். நான் அதிகமா சென்னையில இருக்க மாட்டேன், இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு இருப்பேன். மேபி பாத்துக்கலாம். நீங்க சொன்ன இன்சிடென்ட் கூட நடந்துக்கலாம். உங்களை எப்படிங்க என்னால மறக்க முடியும்? ஏங்க, நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு சரி அதை விடுங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கானு? நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். அதாங்க, உங்களை பார்க்கும்போது பார்த்த மாதிரி தான் இருக்குது, பேசின மாதிரியும் இருக்குது. நான் நிறைய பேரை மீட் பண்ணுவேன். இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறதுனால நிறைய ஆட்களை டெய்லி மீட் பண்ணுவேன். சட்டன் ஞாபகத்துல இல்ல. என்ன என் வீட்டுல கூட கொண்டாந்து விட்டீங்களே. என்ன எங்க வீட்டுல 10:10க்கு விட்டீங்க. அப்பாடா, உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குதோ? டெய்லி யாரெல்லாம் மீட் பண்ணீங்கன்னு டைரியில எழுதி வைப்பீங்களோ, வித் டேட் அண்ட் டைம்? இல்ல, இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்களே, அதான் கேக்குறேன். ஆனா எனக்கு டைரி பழக்கம்லாம் இல்லைங்க. இப்படி போற வழியில நிறைய பேரை மீட் பண்ணுவேன். சட்டன் மிங்கிள் ஆக மாட்டேன். நான் கூட உங்ககிட்ட கேட்டேனே, தேனியில உங்களுக்கு யாராவது ரிலேஷன் இருக்காங்களான்னு. ஞாபகப்படுத்தி பாருங்க. சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா உங்களை பாத்துருக்கேன், ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும். இட்ஸ் ஓகே. இப்ப ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? உங்களை யார்கிட்ட ஏதாவது காப்பாத்தணுமா? யாராவது உங்களை ஏதாவது டீஸ் பண்றாங்களா? சொல்லுங்க, காப்பாத்தி அழைச்சிட்டு போறேன். இல்லங்க, அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகமே இல்ல. சரிங்க, அது இருக்கட்டும். யாராவது உங்களை டீஸ் பண்றாங்களா? உள்ள இருக்காங்களா? நீங்க தப்பிச்சு ஓடி வந்திருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போணுமா? எந்த ஏரியா சொல்லுங்க, நான் கார்ல தான் வந்திருக்கேன். உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க போலாம். உங்க பேரு ஈசா தானே? ஆமா, கரெக்ட். நான் கூட நீங்க எங்க அண்ணாவை தான் பாத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓ, அது நான் தானா? நீங்க பிறந்ததெல்லாம் சென்னையில தான், கரெக்டா? ஆமா, கரெக்ட் தான். அப்ப நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசிருக்கேன். ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரவங்க யாராவது தேனியில இருக்காங்க? தேனியா? ஆமாங்க, தேனியில யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரவங்க உங்களை மாதிரியே யாராவது இருக்காங்களா? ஏங்க, நான் ஊர் ஊரா போவேன். என்னோட ஒர்க் அப்படி. நான் எல்லா ஊருக்கும் போவேன், எல்லா நாட்டுக்கும் போவேன் நானே எங்க அண்ணனும். ஆனா தேனியை நான் போயிருக்கேன். பட் எனக்கு அவ்வளவா ஞாபகத்துல இருக்காதுங்க. அதான் சொன்னேனே, நிறைய பர்சன் நான் மீட் பண்றதுனால என்னால எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறது. ஏங்க, யாராவது காணுமா? உங்களுக்கு யாராவது கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? யாராவது மிஸ் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, அட்ரஸ் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன். ஃபீஸ்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். பட் என்ன, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1 வீக் ஆகுது டைம் கொடுங்க. ஏன்னா நாளைக்கு நைட்டு நான் கல்ஃப் போறேன். நெக்ஸ்ட் வீக் தான் நான் வருவேன். அதுக்கப்புறம் உங்க ஒர்க் நான் பாக்குறேன். சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க. தேனியில இருக்காங்களா? என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். அட்ரஸ் சொல்லுங்க. போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? உங்க ரிலேஷனா இல்ல ஃப்ரெண்டா? ஹலோ மேடம், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எப்படியே பாத்துட்டு இருந்தீங்கன்னா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு வேலையா தான் போயிட்டு இருக்கேன். சரி, ரோஸ் கீழே வந்துருச்சுன்னு எடுத்து கொடுத்தேன். சொல்லுங்க, டீடைல்ஸ் தான் சொல்லுங்க. அதர்வைஸ் பார்க்கலாம். பாய். அவன் பேரு ராம், என்னோட லவ்வர். அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது. தேனியில இருக்காங்க, அது மட்டும் தெரியும். நானும் அவனும் ஒரு சின்ன சண்டையில பிரிஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் 30th நான் கனடா போறேன். என் ஸ்டடீஸ்க்காக கனடா போறேன். 2 இயர்ஸ் அப்புறம் தான் நான் வருவேன். அதுக்குள்ள ஒரு டைம் என் லவ்வர் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களை மாதிரி தான் இருப்பான். உங்க ஹேர் மேட்சா அவனுக்கு ஹேர் ஸ்டைல் இருக்கும். கொஞ்சம் உங்களோட உருவம் அவன்கிட்ட ஒத்து போகுது. நான் அவனை பார்த்து 8 மாசம் ஆயிடுச்சு. என்கிட்ட அவனோட போட்டோ இருக்குது. அதை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஒரு காதல் ஒரு நேசம் இரு உயிர் கூட்டில் ஒரு சுவாசம் புதுவானம் பல தேசம் செல்